அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய தான் ஒரு முக்கியமான இன்னொரு விடயத்தை பற்றி பேசலாம் நினைக்கின்றேன். கடந்த காலங்களாக அதிகமாக என்னுடைய சத்திர சிகிச்சை வார்டில் ஹெட் இன்ஜரி சம்பந்தமாக பல நோயாளிகள் பல்வேறுபட்ட காரணங்களினால் வந்திருக்கிறார்கள். அதிக முக்கியமாக ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், விபத்துகள் ஏற்படுகின்ற தன்மை, அதேபோல் வீட்டிலிருந்து விழுகின்றது, மாடிப்படியிலிருந்து விழுகின்றது, நடந்து போகின்ற தடைக்கு விழுகின்றது, இவ்வாறு பல்வேறுபட்ட ஒரு விதமாக தலையில் அடிபட்டு வருகின்றார்கள். இதில் பிறந்தத்திலிருந்து முதியோர்கள் வரும் வரையும் ஆண் பெண் அனைவருக்குமான ஒரு இன்சிடெண்டாக மாறி இருக்கின்றது. எனவே இந்த ஹெட் இன்ஜரியில் மக்கள் ஒரு முக்கியமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், தலையில் அடிபட்டால் எல்லோருக்கும் ஆபத்து வரும் என்று அல்ல. உண்மையிலேயே அது ஒவ்வொருட கண்டிஷனை பொறுத்து அல்லது அந்த ஹெட் இன்ஜரி டைப்பை பொறுத்து நாங்கள் பார்த்தால் ஹெட் இன்ஜரியிலே 3 விதமான முறையிலே நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணி வைக்கின்றோம். அந்த கேட்டகரைஸ் எந்த அடிப்படையில் சொன்னால் கிளாஸ்கோ கோமா ஸ்கேல்னு சொல்கின்ற ஒரு அந்த அவருடைய தன்மை, அவருடைய ஐ ரெஸ்பான்ஸ், வேர்பல் ரெஸ்பான்ஸ், மோட்டர் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லி 3 விதமான தன்மையின் அடிப்படையில் வைத்து ஹெட் இன்ஜரியை நாங்கள் 3 விதமாக பிரிக்கின்றோம். இந்த கிளாஸ்கோமா ஸ்கேல் ஆக குறைந்தது 3, ஆக கூடியது மேக்சிமம் 15. எனவே 15, 14, 13 என்ற 3 விதமான அந்த ஸ்கேல் மைல்ட் ஹெட் இன்ஜரி என்று நாங்கள் அழைக்கின்றோம். 9, 10, 11, 12 அந்த அவ்வளவும் ஒரு மொடரேட் ஹெட் இன்ஜரி. 8க்கு குறையன்னு சொன்னால் அது சிவியர் ஹெட் இன்ஜரி. இந்த ஹெட் இன்ஜரி ஏன் அவ்வாறு பிரித்தன்னு சொன்னால், அந்த ஹெட் இன்ஜரி தாக்கம், அது விளைவு பாரிய விளைவாக இருக்கின்றதா அல்லது அந்த நோயாளிக்கு உயிருக்கு ஆபத்து தன்மை இருக்கின்றதா என்பதை நாங்கள் அந்த ஹெட் இன்ஜரி அடிப்படையிலே பார்க்கின்ற போது நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அத்தோடு இந்த ஹெட் இன்ஜரியில் ஆரம்பத்தில் வருகின்ற போது நாங்கள் மொனிட்டர் பண்ணுகின்றோம். ஒரு சாதாரணமாக வருகின்ற போது 15 என்று சொன்னால் நேரம் போக போக 14, 13, 12, 10 சொன்னால் ஹெட் இன்ஜரியில் அவருக்கு அந்த சிவியரிட்டி அல்லது அவருடைய பேட்னஸ், அவருடைய அந்த சீரியஸ் தன்மை கூடிக்கொண்டே போகின்றது. எனவே இந்த நேரத்திலே இதை ஹெட் இன்ஜரி ஒப்சர்வேஷன் சொல்லுகின்றோம். எங்களுடைய வைத்தியசாலையிலே டாக்டர்ஸ், நர்சஸ் அனைவரும் சேர்ந்து இப்படியான ஒப்சர்வேஷன் சார்ட் ஒன்றை போட்டு நாங்கள் அசஸ் பண்ணுற போது ஒவ்வொரு 15 நிமிடங்கள், 10 நிமிடங்கள் ஒவ்வொரு தன்மைக்கேற்றவாறு நாங்கள் அசஸ் பண்ணுகின்ற போது இந்த ஹெட் இன்ஜரி சிவியரிட்டியை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே இப்படிப்பட்ட நிலையிலே சிறுவர்களுக்கு நல்ல முடிவாகவும் அல்லது முதியவர்கள் அல்லது அஸ்பிரின் ஃப்ளாபிட் சில வேறு நோய்கள் இருக்கின்றவர்களுக்கு பாரிய விளைவாகவும் மாறக்கூடிய தன்மைகள் இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் இந்த நோயாளி வருகின்ற போது நாங்கள் அவரை பார்க்க வேண்டும், எந்த நிலையில் இருக்கின்றார், ஹிஸ்டரி எடுக்க வேண்டும். எந்த ஹிஸ்டரி என்று சொன்னால் இந்த நோயாளி எந்த வேகத்திலே விழுந்திருக்கின்றார், விழுகின்ற போது அவருடைய உணர்வுகள் அற்று போயிருக்கின்றதா, அல்லது கண், காது, மூக்கு, தொண்டை, இந்த வாயினால் இரத்தம் வந்திருக்கின்றதா, அதே போல் அவருக்கு உளுந்த உடனே சில டைமில் வலிப்பு ஏற்படும். இவ்வாறு வலிப்பு ஏற்பட்டிருந்தா அல்லது சக்தி அதிகமான முறையிலே அடிக்கடி சக்தி வந்திருக்கின்றதா, அல்லது ஒரு தலையடி அவருடைய தலையிலே ஒரு பாரமான ஒரு பாரம் தாங்கி ஒரு தலையடி வந்திருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு கேள்விகளாக கேட்கின்ற போது அந்த நோயாளியின் அந்த ஹெட் இன்ஜரி சீரியஸ் தன்மையை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடும். அதே போல் தலையிலே காயங்கள் ஏற்பட்டதா, சிறு வேளை தலையிலே காயம் ஏற்பட்டு இரத்தப்போக்கு ஏற்படும். அந்த நேரத்திலே உள்ளே இருக்கின்ற எங்களுடைய மூளையில் சூழ இருக்கின்ற அந்த எலும்பு தன்மையான ஸ்கல் அல்லது மண்டையோடு உடைந்திருக்கின்றா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் பார்த்தால் சில வேளை இந்த நோயாளிக்கு ஒப்சர்வேஷனில் 15 இருந்துகின்ற போது 14 இருக்கின்றோ, சில வேளை எக்ஸ்ரே மாத்திரமே எடுத்து விட்டு நாங்கள் இந்த நோயாளியை சிறந்த முறையிலே 24 hours ஒப்சர்வேஷன் செய்துட்டு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய தன்மையும் இருக்கின்றது. சில வேளை சில பெற்றோர்கள் இந்த ஒப்சர்வேஷன் சார்ட்டில் இருக்கின்ற போது பயந்து போவார்கள். சார், நீங்கள் ஒப்சர்வேஷன் செய்கிறீங்க, ஒன்றுமே தரவில்லை, நீங்கள் ஒன்றுமே பார்த்து கொண்டிருக்கின்றீங்க என்று சொல்லுவார்கள். அல்லது இன்னும் சிடி ஸ்கேன் எடுக்கவில்லையா, ஏன் நீங்கள் சிடி ஸ்கேன் எடுக்கல என்று ஒரு விதமான ஒரு மாயை ஒன்றும் இருக்கின்றது. ஏன் காரணம் என்றால், உண்மையிலே சிடி ஸ்கேன் ஒரு நோயாளிக்கு எடுக்கின்றார், இந்த ஹெட் இன்ஜரி சம்பந்தப்பட்டவர்களுக்கு எடுக்கணும்னு சொன்னால் ஏன் எடுக்க வேண்டும்,
எடுப்பதனால் இந்த நோயாளிக்கு நன்மை இருக்கின்றதா நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சிடி ஸ்கேன் ஒரு மிகப்பெரிய ரேடியேஷன், ஒரு பாரிய ரேடியேஷனுக்குரிய ஒரு தன்மை இருக்கின்றது. அதே போல் நோயாளியின் நோயை நாங்கள் ஹெட் இன்ஜரை நாங்கள் அசஸ் பண்ண வேண்டிய நிலை இருக்கின்றது. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஆள் விழுந்திருக்கிறார், தலை அடிபட்டிருக்கின்றது, அவர் ஜிசிஎஸ் பயணிந்திருக்கின்றார், இப்படிப்பட்ட நோயாளிக்கு சிடி ஸ்கேன் தேவையில்லை. சில வேளை எக்ஸ்ரே எடுத்து விட்டு பார்த்து விட்டு உடைவுகள் இருக்கின்றதா இல்லையான்னு பார்த்து விட்டு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணலாம். அல்லது நாங்கள் பார்க்கின்ற போது எந்த நேரத்தில் சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்றால் தலையிலே அடிபட்டு ஒரு உடைவு இருக்கின்றது என்று, அல்லது அவருக்கு வலிப்பு இருக்கின்றது என்று, தலையிடி இருக்கின்றது, அந்த தலையிடி கூடிக்கொண்டே போகின்றது. அதே போல் ஜிசிஎஸ் வருகின்ற போது மிகவும் மொடரேட் சிவியர் ஹெட் இன்ஜரிக்குரிய ஜிசிஎஸ் லெவலில் இருக்கின்றது. அதே போல் 15 இருந்தால் போகும்போது 14, 13, 12 குறைந்து கொண்டு டிட்டூரியேஷன் சொல்றது. இவ்வாறு போகின்ற நிலையிலும் சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டும். அதே போல் ஒன் அட்மிஷனிலே சிவியர் ஹெட் இன்ஜரி இருந்துச்சுனால் உடனடியாக அவருக்கு 8 விட குறைந்திருந்தால் சில வேளை அவர்களுக்கு யாவே அதை வாயிலே நாங்கள் செயற்கை சுவாசத்தை செலுத்தி இன்டிபேட் பண்ணி அந்த நேரத்திலே நாங்கள் ஏர்ஜென்டான சிடி ஸ்கேன் எடுக்க வேண்டும். எனவே இந்த நேரத்திலே சிடி எடுத்தால் நாங்கள் பார்க்கின்ற போது மூளையிலே இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கின்றதா, மூளையிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதா, அல்லது மூளை முற்றுமுழுதான முறையில குலுங்கி அல்லது ஹேர்னியேஷன் என்று சொல்லுவோம், உடைய ஒரு பாதிய ஸ்வெல்லிங் கொண்டு வீக்கம் புறமன் மக்னம் சொல்லி, அதாவது மண்டையொட்டிலே கீழே இருக்கின்ற ஒரு பகுதியினூடாக ஹேர்னியேட் பண்ணி பிரெயின் ஸ்டெம்லே, அதாவது ரெஸ்பிரேட்டரி சென்டர், கார்டியக் சென்டர், இப்படிப்பட்ட அந்த மூச்சுக்குரிய பகுதியையும் அல்லது இதயத்துக்குரிய பகுதியையும் கொண்டல் பண்ற இடங்களிலே பாதிப்பு ஏற்படுத்தி இவருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படுத்துகின்ற என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. இந்த நேரத்திலே நாங்கள் அசஸ் பண்ணால் பீப்புள்ஸை, அதாவது கண்ணில் இருக்கின்ற அந்த விழித்திரைக்கு பின்னால் அந்த நேரத்தில் இருக்கின்ற விழித்திரை அந்த பீப்புள்ஸ் சொல்லுகின்றோம். அதை நாங்கள் டோர்ச் லைட் அடித்து பார்க்கின்ற போது ஃபிக்ஸ்ட் அண்ட் டயலேட்டேஷன் என்று சொன்னால், அதாவது எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை, அதே போல் அவருக்கு உணர்வில்லை, அவர் ரிஃப்ளெக்ஸ் இல்லை என்று சொன்னால் அது கிட்டத்தட்ட அவர் வருகின்ற போது இவ்வாறு இருந்தால் அவர் மிகவும் உயிருக்கு ஆபத்தான நிலை இருக்கின்றது. இவருக்கு எந்த விதமான நியூரோ சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் செய்யக்கூடிய தன்மையும் சில வேளை ஏற்படாது. அவ்வாறு சர்ஜரி செய்கின்ற போது சில வேளை இவருக்கு இன்னும் உடனடியான உயிருக்கு ஆபத்து தன்மை வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவேதான் நாங்கள் சிடி எடுக்கின்ற போது அவருக்கு இன்சைட் மூளையிலே ஒரு ஐசிஹெச், இன்ட்ராசெரிபிரல் ஹெமரேஜா அல்லது எக்ஸ்ட்ரா டியூரல் ஹெமரேஜா அல்லது சப்டியூரல் ஹெமரேஜா என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது வேறு ஜிசிஎஸும், அதாவது கிளாஸ்கோ கோமா ஸ்கேலும் ஒரு நல்ல நிலையிலே ஒரு 10, 11, 12 அந்த நிலையிலிருந்து அல்லது 8, 9, 10 இருந்து இவ்வாறு இருந்தால் சில வேளை அவர் சிறந்த முறையிலே பிழைப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. ஆனால் மிகவும் 3 4 இவ்வாறு பிரெயின் இன்ஜரி வருகின்ற போது நாங்கள் மிகவும் அச்சத்தோடு இருக்கின்றோம். எனவேதான் சில வேளை பெற்றோர்கள் கேட்பார்கள், என்னுடைய பிள்ளை பிழைக்குமா, அல்லது இவர்களுக்கு என்ன செய்யலாம், நாங்கள் கொழும்புக்கு சிங்கப்பூருக்கு கொண்டு போய் இந்த நோயாளியை நாங்கள் குணப்படுத்த முடியுமா என்று கேட்கின்ற போது உண்மையிலே இந்த கேள்விக்கு நாங்கள் மிகவும் ஒரு முக்கியமாக கலந்தாலோசித்து அவர்களிடம் சிறந்த முறையில் விளங்கப்படுத்துகின்ற போது இதுக்குரிய அவுட்கம்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான ஒரு ஹெட் இன்ஜரி வருவதிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். சில வேளை நாங்கள் இந்த ஹெட் இன்ஜரி நாங்களாக தேடிக்கொண்டு சில வேளை நாங்கள் விழுகின்றோம், அல்லது எந்த விதமான பாதுகாப்பற்ற முறையிலே நாங்கள் மோட்டார் பைக்கில் போகின்ற போது தலைக்கவசங்களோ அல்லது உண்மையிலே சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையிலே நாங்கள் நடந்து கொள்ளாமல் இருக்கின்ற போது இவ்வாறான நிலையில் ஏற்பட்டால் அந்த நிலையிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிறந்த முறையிலே அமைத்து கொண்டு உண்மையிலே எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் கேட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.